தமிழ் கூறும் நல்லுலகில் கவிஞரும் வில்லுப்பாட்டு கலைஞருமான சுப்பு ஆறுமுகத்தை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நெல்லை மண்ணில் உதித்த வில்லுப்பாட்டு இசைக்கலையை உலகெங்கும் பரப்பியதில் அவருக்கென்று தனி இடம் உண்டு. 84 வயதிலும் ஒரு இளைஞனைப் போல பல ஊர்களுக்கு சென்று வில்லிசையை ஒலிக்கச் செய்தவர் சுப்பு ஆறுமுகம். காந்தி மகானும் காஞ்சி மகானும் என் இரு கண்கள் என்றவரிடம் தொடர்ந்து பேசினோம். காந்தி வந்தார் என்ற புத்தகத்தை காஞ்சி மகாபிரிவரிடம் கொடுத்து ஆசி பெற வேண்டும் என்பது ஆசை. ஒரு நாள் கிளம்பி சென்று விட்டேன். அப்போது மகாபிரிவா தேனம்பாக்கத்தில் இருந்தார். புத்தகத்தை அவர் முன்னால் வைத்து ஆசீர்வாதத்தை வேண்டினேன். முதல் பக்கத்தை திருப்பியவர் மேலே போகவில்லை. இந்த பரந்த உலகில் கால் காந்தியாக, அரை காந்தியாக, முக்கால் காந்தியாக இல்லாமல் முழு காந்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு சமர்ப்பணம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதை படித்துவிட்டு என்னை பார்த்து லேசாக சிரித்தவர் அடுத்த 1 மணி நேரம் எதுவும் பேசவில்லை. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் எதுவும் சொல்லாத போது எப்படி எழுந்து செல்வது என்ற தயக்கம் எனக்கு. சரி, நாளைக்கு அடுத்த நாள் காஞ்சிபுரத்தில் ஆகம சில்ப சதஸ் மாநாடு நடக்கிறதே தெரியுமா என்றார் பிரிவா. தலையாட்டினேன் நான். அந்த மாநாட்டில் நீ திருநாவுக்கரசர் சரித்திரத்தை சொல்லுவியா என்றார். எனக்கு என்ன சொல்லுதென்றே புரியவில்லை. முதல் தடவையாக பார்க்கிறோம். நம்மை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கிறார்களே என்ற மகிழ்ச்சியுடன் கூடிய அதிர்ச்சி. பெரிவா உத்தரவு என்று விடைபெற்று சென்னை வந்தேன். நிகழ்ச்சிக்கிடையில் ஒரே நாள்தான். 1 நிமிடம் கூட வீணடிக்காமல் நிகழ்ச்சிக்கு பாட்டுக்களை தயார் செய்தேன். மொத்தம் 48 பாட்டு. 3.5 மணி நேர நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சி அன்று மதியம் தேனம்பாக்கம் சென்றேன். கொசுவலிக்குள் படுத்திருந்தார் பெரிவா. கச்சேரிக்கு வரணும் என்று சொல்லி வணங்கினேன். கண்டிப்பாக வரேண்டா என்றார் மகா பெரிவா. எனக்கு மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை ஒதுக்கப்பட்டிருந்தது. 6 மணி ஆயிற்று. பெரிவா வரவில்லை. அப்படியே நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், உங்களுக்கு 8 மணி வரை தான் டைம், மேலே கொடுக்க முடியாது, பெரிவா வரமாட்டார், அவர் தேனம்பாக்கம் போய் பல வருஷம் ஆகிவிட்டது, நீங்கள் தாமதிக்காமல் கச்சேரியை ஆரம்பிங்கோ என்றார்கள். என்கிட்டே சொல்லியிருக்கிறார் வந்துவிடுவார் என்று நான் சொல்வதை அவர்கள் நம்பவே இல்லை. இப்படி எங்களுக்குள் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும்போது ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர என்ற சரண கோஷம் கேட்டது. சொன்னபடியே பெரிவா வந்துவிட்டார். எனக்கு அழுகை வந்துவிட்டது. கோபுரத்தை தூர இருந்து கும்பிடுவது போல கையை உயர தூக்கி வணங்கிவிட்டு மேடை நோக்கி ஓடினேன். அதற்குள் பெரிவா மேடைக்கு அருகில் உட்கார்ந்து விட்டார். கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்ய தந்தனத்துவம் என்று சொல்லியே என்று வில்லை தட்டிவிட்டு நாவுக்கரசரின் சரித்திரத்தை தொடங்கினேன். கடைசி வரை உட்கார்ந்து ரசித்து கேட்டார். சில இடங்களில் கையை தூக்கி நிறுத்த சொல்லி விளக்கங்கள் கேட்டார். முடிந்தவுடன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தேன். நல்லா பண்ணின என்று வாழ்த்தி அருளியது அந்த மானுட தெய்வம். அதன்பின் மடத்துக்கு செல்லும் போதெல்லாம் வந்துட்டான் சுப்பு ஆறுமுகம், கவிதை பாடுவான் என்று சொல்லி சிரிப்பார். ஒருமுறை, ஏண்டா உன் நிகழ்ச்சியில் ஏன் புல்லாங்குழல் கிடையாது என்றார். நான் முந்திரிக்கொட்டை அது வடக்கத்தி வாத்தியம் அல்லவா என்றேன். ஆமாம் ஆமாம், அது கிருஷ்ணனோட வாத்தியம் இல்லையா என்றார் மகா பெரிவா. எனக்கு பொட்டில் அடித்தது போன்று இருந்தது. பெரிவா மன்னிக்கணும், நான் திசையை கவனித்தேனே தவிர தெய்வத்தை நினைக்கலையே என்று நமஸ்கரித்து எழுந்தேன். அது முதல் சில குறுகிய எண்ணங்கள் என்னிடம் இருந்து விடைபெற்று கொண்டன என்று கூறி முடித்தார் திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா. நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம் என்று எழுதுங்கள். வணக்கம்.